இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்குடைய 14th கிளாஸ் இது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து இது ஒரு டிவிட் ரைட்டர். ஸோ இந்த டிவிட் ரைட்டர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து எப்படி வேலை செய்யுது மீன்ஸ் வந்து உள்ளே இருக்க என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இன்டர்னல் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இதில் பவர் சப்ளை கொடுத்து நம்ம பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறது நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து 4 ஸ்க்ரூ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவை நம்ம கலத்திட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பேனல் நம்ம வந்து கலத்தணும். அது நீங்கள் சும்மாலாம் கலத்த முடியாது. எமர்ஜென்சி இஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டிவிட் ரைட்டரில் மட்டுமே நமக்கு பொதுவாக இருக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு பின் வச்சு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நீங்கள் இதை என்ன பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை இந்த ஒவ்வொரு இதுக்கு பொறுத்து மாறும். ஸோ இதில் எப்படின்னா லிஃப்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் வந்துடும். அதாவது இந்த லாக்கை ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும். அது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ரிமூவ் பண்ணால் இந்த பேனல் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைடில் இப்படி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ரண்ட் பேனல் கலந்து வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா பேனல் வந்து நமக்கு வந்து கலந்து வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கீழே கலந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங் பேஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு ஷீட் ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா, இங்கே ஒரு கண்ட்ரோலிங் ஐசி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலிங் ஐசி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இது வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை பேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் காம்பனன்ட்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பவர் எல்இடி இருக்கும், ப்ளஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ்க்கு ஒரு சுவிட்ச் இருக்கும். இது வந்து ட்ரே வெளியே வரும், உள்ளே போகும், தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரிமூவல் பண்ணோம் அப்படின்னா வந்து அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டிவிடி டிரைவ் பொறுத்தவரையில். ஸோ இந்த மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா ஹைலி சென்சிட்டிவ். ஓகேங்களா? நீங்கள் சும்மாலாம் என்ன பண்ணிடக்கூடாது, கலத்தி வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு டெட் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓவரால் நீங்கள் என்ன ரிமூவ் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து இது இவ்வளோ தான் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த சிடி அலைன்மெண்ட், இந்த ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் சும்மா கலத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் திரும்ப வந்து மாட்டினாலும் கரெக்டான சிடி வந்து ரொட்டேஷன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே மோட்ரு இது. இதே மாதிரி உள்ளே வந்து ஸ்பிண்டில் ஒன்று இருக்கும், அதாவது நம்ம சிடி டிஸ்க் டிரைவ் வந்து ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு லேசர் பிக்கப் அசம்பிளி இருக்கும், டிஸ்க் டிரைவ் மோட்டார் இருக்கும், லேசர் லென்ஸ் இருக்கும், ட்ராக்கிங் மோட்டார் இருக்கும். அதாவது இந்த இருக்குல்ல, ஸோ இதில் தான் ட்ராக்கிங் மோட்டார் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து ட்ராக்கிங் டிரைவ், அதாவது ட்ராக்கிங்கோடைய மோட்டார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோடைய மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸு. இது வந்து இந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் போர்டு. ஓகேங்களா? மேபி இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து பிபிடிலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரே ஒரு பிக்சர் தான் வரும், பெரிய லெவலில் அந்த பிக்சரும் ஒன்று இருக்காது. ஸோ டிவி டிரைவ் பற்றி நீங்கள் இவ்வளோ நாலேஜ் இருந்தாலே போதும். ஏன்னா வந்து பெரிய லெவலில் இப்போ டிவி டிரைவ் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை பொதுவாக சொல்லப்போனால். இது வந்து ஐடி டைப் தான், பழசு தான், சேட்டா இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை இதில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிளாஸ் 14 வந்து டிவி டிரைவ் தான். 3 மினிட்ஸ் தான் இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் 15 ட்ரபிள் ஷூட்டிங் தான், மதர் போர்டு போயிடலாம். அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து லைவ் செஷன், அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செஷனும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.